வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே ரோஹினி வந்து வித்யா கிட்ட சமாதானம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹினி வந்து வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. போனால் இந்த மாதிரி காசெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடு, நான் பேசுனது தப்பு தான், எனக்கும் என்னன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து பேசிட்டுருக்கலாம், சரி விடு, உனக்கு என்ன டென்ஷனோ நீ பேசிட்ட, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து என்னன்னா திடீர்னு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், இப்பெல்லாம் பேசுகிற இல்லையும் சரி இங்கே வந்து வித்யா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோஹினி என்ன வித்யா, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சரி இங்கே வந்து ரோஹினி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வித்யா வந்து சரி ரோஹினி, இப்போ என்ன ஏன் மேலேயும் தான் தப்பு, நானும் ஏதோ பேசிட்டேன், என்னையும் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோஹினிக்கு மனசுக்கு ஒரு திருப்தி ஆகுது. எப்பா இவ ஒரு வழியாக சமாதானம் ஆயிட்டா, நம்ம உண்மையாக இதுக்கு மேலே யாருக்குன்னு சொல்லவும் மாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோஹினி வந்து ஒரு சமாதானமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் வித்யாந்தி சரி என்ன சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யாந்தி கேட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த ரோஹினி வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி கேட்டுருக்காங்க. அப்போ வந்து வித்யாந்தி சரி நான் சமைச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா கேட்டுட்ருக்காங்க. அப்போ ரோஹினி வந்து இல்லை வேணாம், நான் கிளம்புறேன், உனக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லி இங்கே வந்து ரோஹினி வந்து சொல்லிட்டு வெளியும் கிளம்பி வராங்க. வந்த உடனே இங்கே வந்து வித்யா வந்து என்னவன் இப்படிலாம் பேச மாட்டாள், திடீர்னு வந்து இப்படிலாம் பேசுகிறாள், என்னவா இருக்கும், ஏதோ நமக்கு எதோ சுவிட்ச் வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து ரோஹினி மேலே சந்தேகப்படுறாங்க. அப்போ தான் இங்கே வித்யா வந்து சரி என்னதான் இருந்தாலும் சரி நம்ம வந்து பேசாமல் இல்லை உண்மை சொல்லிவிடுவோமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வித்யா வந்து ஆமாம் எப்படி இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம முருகன்கிட்ட சொல்லிடணும், ஏன்னா அவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அது இல்லாமல் அவர் கூட தான் நம்ம லைஃபே இருக்க போது, அவர்கிட்ட இந்த உண்மையை மன்னிச்சிட்டு இருந்தா நமக்கு தான் கேட்ட போய் ஒரு வேலை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவர் தப்பாக நினச்சிட்டாருனா இந்த மாதிரி இவங்களுக்கு கூட்டு இருந்திருக்கா, அது இல்லாமல் இந்த குடும்பத்தை மொத்தமாக ஏமாத்திருக்கா, அதுக்கு முழு காரணம் நான் தான் அப்படி சொல்லி அந்த ரோஹினி சொல்லிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சரி நம்ம பேசாமல் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து மனசுக்கு நினச்சிட்டு முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து முருகன் வந்து என்னங்க ஆச்சு, ஏன் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே முருகன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஆமாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து முருகன் வந்து சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் வந்து கிளம்பி வித்யா வீட்டுக்கும் போகிறாங்க. போனேன் சொல்லுங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வித்யா வந்து சொல்ல முடியாமல் தாங்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஒரு விஷயம் மறந்துட்டேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பணம் தேவைப்படுது ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்னாச்சு, அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா, இப்போ எல்லாமே சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வித்யா வந்து அதை பற்றி பேசுறது தாங்க அவங்கள வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து என்னங்க ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை காசு தேவைப்படுதா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து இல்லைங்க காசுலாம் ஒன்றும் தேவைப்படுறேன், அவள் வந்து அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து ஏங்க இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் கேட்டுட்டு இருக்கும்போது வித்யா வந்து அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்து முருகன்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டேன்னா ஏங்க நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க, என்கிட்ட இருந்தாலும் ஒன்று தான் உங்ககிட்ட இருந்தாலும் ஒன்று தாங்க, நீங்களே வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்ட வராது, உங்கள் காசு உங்கள் கையில் இருந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முருகன் வந்து சரிங்க அவ்வளோதானா இதுக்கு தான் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து இல்லைங்க வேற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முருகன் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி முருகனும் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே வித்யா வந்து எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் மறைச்சிட்டேன், ஆனால் அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன், அதனால மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முருகனுக்கு என்னங்க ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை கரெக்டாக சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வித்யா வந்து இந்த மாதிரி ரோகிணி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து ரோகிணியை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முருகன் வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படிப்பட்டவங்களா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஆமாங்க உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் கரெக்டான சந்தர்ப்பம் வந்துருச்சு, ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல, ஏன்னா நான் தான் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ அப்படி உங்களை பார்த்து அப்படிலாம் ஒன்றும் தெரியலைங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து வித்யா வந்து பார்த்தீங்களா அதான் அவனோட குணமே, யாருக்கிட்டையும் ஒன்றுமே தெரியாது ஆனால் அப்படி போய் சொல்லுவா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் எங்கே ஒரு ஃபேமிலி ஏமாத்திட்டு தான் எவ்வளோ பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஃப்ரெண்டாக போயிட்டேன், அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து பரவாயில்லைங்க
நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, என்ன விஷயம்னு எல்லாமே எனக்கு புரியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை தப்பாக நினைக்கலாம்னு சொல்லி எங்கள் முருகன் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் வித்யா வந்து சரிங்க எனக்கு இந்த ஒரு வாக்கு போதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இந்த முருகன் வந்து சரிங்க நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயம் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் கேட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே வித்யா வந்து என்னங்க ஆச்சு, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா வந்து கேட்கும்போது முருகன் வந்து இல்லைங்க பேசாமல் முத்து அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகன் வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டணும். வித்யாவுக்கு தூக்கி வேறு போடுது, என்னடா இவர் முத்துக்கிட்ட பேச சொல்கிறாண்டே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முருகன் வந்து ஏங்க அவரே ரொம்ப நல்லவருங்க, அவரை ஏமாத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சோம் நான் மறைக்கிறது அதோட பெரிய கஷ்டம், பேசாமல் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுங்களாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஏங்க இப்போ இப்படி சொல்கிறீங்க, அப்போ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸுங்க அவங்களாம் முடிஞ்சால் பேசாமல் அவர்கிட்ட சொல்லிடுங்க, அதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முருகனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து சரி இவர் வேறு சொல்லிட்டாரு நம்ம போய் சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து முருகனுக்கு சத்தியமாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து வித்யா வந்து பேசாமல் ஃபஸ்ட்டு வழியாக நம்ம போயிட்டு முத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்துல சொல்லிவிடுவோம். வித்யா முடிவு பண்ணுறாங்க. பண்ணணுன்னா முத்து கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னன்னா அது திடீர்னு இந்த வாயடி கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு, என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து நினச்சிட்டு என்ன ஆச்சு, நான் கார் ஷெட்டில் தான் இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து இல்லைங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நான் கார் ஷெட்டில் தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி வித்யாவும் கிளம்பி முத்துவை பார்க்குறதுக்கு வராங்க. வந்தோடனே இங்கே முத்து வந்து என்ன ஆச்சு எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யா வந்து ரோகிணியை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்கணும் முத்துக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி, ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வித்யா வந்து ஆமாங்க மன்னிச்சிடுங்க நானும் அப்படி மறைக்க வேண்டியதாக ஆகி போச்சு, ஆனால் அவள் போகிற போக்க பார்த்தா இப்போதுமே முடிக்க வைக்கிற மாதிரி இல்லைங்க, அதனால தான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வித்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.